Hi friends, welcome to Health and Wealth. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வீட்லயே எப்படி பன்னீர் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் வீடியோ பண்ணிருக்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இதுதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சோ ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கங்க. அதுக்கு Subscribe பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோஸ் உங்களால கண்டினியூஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். இது பசும்பால் फ्रेंड्स. உங்களுக்கு பசும்பால் கிடைக்கலனா பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பால்ல நமக்கு எவ்வளவு பன்னீர் கிடைக்கும் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோல காட்ட போறேன். இந்த பால் நல்லா கொதிச்சு பொங்கி வரணும். பால் நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கரண்டி வச்சு mix பண்ணி விட்டீங்கன்னா பால் நுரைக்க பொங்கும். நல்லா பொங்குது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஸ்லோவா வச்சுப்போம். ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி சாறு எடுத்து வச்சிருக்கேன். இத கொஞ்சம் கொஞ்சமா இதல சேர்த்துக்கலாம். அந்த பால் திரிஞ்சு வர வரைக்கும் நம்ம எலுமிச்சை பழ ஜூஸ் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க எலுமிச்சை பழ ஜூஸ்க்கு பதிலா வினிகரையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எலுமிச்சை பழ ஜூஸ் சேர்த்திருக்கேன். இன்னமும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா தான் பால் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. பாருங்க தண்ணி தனியா பன்னீர் தனியா நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஃபில்டர்ல இத ஃபில்டர் பண்ணிடுவோம். ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்து அந்த தண்ணிலாம் ஃபில்டர் ஆவற வரைக்கும் நம்ம அதுல சேர்த்தறலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா mix பண்ணி அந்த தண்ணியை போற மாதிரி பண்ணிடலாம். கீழ பாத்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்திருக்கும். நம்ம எலுமிச்சை பழம் சேர்த்ததனால அதனோட ஸ்மெல் பன்னீர்ல இருக்கும். அதனால ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துறலாம். அப்ப அந்த எலுமிச்சை பழத்தோட அந்த ஸ்மெல் இருக்காது. இப்போ நல்லா இந்த துணியை ஒண்ணு சேர்ந்தா போல வச்சு நல்லா முறுக்கி பிழிஞ்சி மிச்சம் இருக்கிற தண்ணியையும் நம்ம எடுத்துறலாம். இத ஒரு ஜன்னல்ல கட்டி தொங்க விட்டாலும் சரி இல்ல நல்லா நம்ம கையில புழிஞ்சி எடுத்தாலும் சரி. இது இன்னும் கொஞ்சம் இறுக்கமா வேணும்ன்றதுக்காக கொஞ்சம் ஐஸ் தண்ணில இத நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ப நம்மளோட பன்னீர் கொஞ்சம் டைட் ஆகும். நல்லா முறுக்கி விட்டுட்டோம்னா அதுல இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில நமக்கு அப்படி கட்டியா கிடைக்கும். இப்போ ஒரு பிளேட்ல நம்ம பிழிஞ்சு எடுத்த அந்த பன்னீர் அப்படியே துணியோட வச்சு அது மேல கொஞ்சம் weight வர மாதிரி நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப் கொண்ட weight நம்ம அது மேல செட்டில் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நான் குட்டி அம்மிக்கல்ல நான் வைக்கிறேன். அந்த கல் வெயிட்டுக்கு அந்த ஷேப் கிடைக்கும் அப்படின்றதுக்காக 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பாப்போம். 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா அந்த ரவுண்ட் ஷேப்ல நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. 1 லிட்டர் பாலுக்கு நமக்கு இந்த அளவுக்கு பன்னீர் கிடைச்சிருக்கு. இத அப்படியே நான் ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு தேவையானப்ப எடுத்து நம்ம ரெசிபி செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स. ரொம்ப ஈஸியா நம்ம பன்னீர் செஞ்சிட்டோம். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.